വെൽക്കം ടു ലോഞ്ചിവിറ്റി സയൻസ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട്. സാർ, ഇന്ന് കൂടുതലായിട്ട് എല്ലാവരിലും കാണുന്നതാണ് ആൻസൈറ്റി, ഡിപ്രഷൻ, ഒരു സൂയിസൈഡ് ടെൻഡൻസി ഒക്കെ. ഇതൊക്കെ എങ്ങനെ മാനേജ് ചെയ്യാൻ പറ്റും? Yeah, so thanks for the valuable question. இப்போ உள்ள generations, not only youngsters, adults, more than 30 years, 35 years, எல்லாருக்குமே ரிகார்ட்லெஸ் ஏஜ் குரூப் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி இஷ்யூஸுங்கிறது ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்படி காமன் ஃபேக்டராக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்ஃபாக ட்ரீட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி. செல்ஃபாக ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக ட்ரீட் பண்ணி அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் உள்ளவங்க அவங்க சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து நல்லா சரியாகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ഇപ്പം എക്സസൈസ് അങ്ങനെ എന്തെങ്കിലും പറയാനുണ്ടോ? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு, அப்புறம் வந்துட்டு கார்டியோ செய்கிறாங்க, ஜிம்முக்கு போயிட்டு பண்ணுறாங்க. அது வந்து ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு வந்து யாருமே எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் யூடியூப்ஸோ இல்லை ரீல்ஸோ இன்ஸ்டாவில் ஏதாவது ஒன்றில் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஜஸ்ட்டோ திஸ் தட்டுங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு செய்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், அதோட ரிசல்ட் எப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கும் தெரியாது. அதை வந்து அவங்க ட்ராக் பண்ணவும் முடியாது. ஸோ இதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் சைக்காலஜிஸ்ட் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அவங்க வந்து மென்டல் ஹெல்த் எக்ஸசைஸு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாமே அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக சைக்காலஜிஸ்ட்டை போகும்போது தான் அவங்க கவுன்சிலிங்கோட அடிஷ்னலாக மென்டல் ஹெல்த் எக்ஸசைஸும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லி தருவாங்க. അപ്പം കൗൺസിലിങ്ങിന് ശേഷം നമ്മൾ ഇത് വീണ്ടും ഫോളോ അപ്പ് ചെയ്യേണ്ട ആവശ്യമുണ്ടോ? மென்டல் ஹெல்த் எக்ஸசைஸ் வந்து அவங்க ப்ராப்பராக செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து சைக்காலஜிஸ்ட்டு வந்து ஒரு ஃபீட்பேக்காக ஒரு ஃபாலோ அப் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, ஒன்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் தான் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு இருக்குது அதை வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் மாதிரி ஹெல்த் எக்ஸசைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதோட ட்ராக்கர் சிஸ்டம் வந்து சைக்காலஜிஸ்ட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ வித்தின் 1 வீக், ஆஃப்டர் 1 வீக் செகண்ட் செட்டிங் வரும்போது அந்த ட்ராக்கரை பார்க்கும்போது தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக அதை பண்ணியிருக்கிறாங்களா, மென்டல் ஹெல்த் எக்ஸசைஸை வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இன்கேஸ் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் மென்டல் ஹெல்த் எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சைக்காலஜிஸ்ட் வந்து പേഷ്യൻറ്റിക്ക് കൊടുപ്പാங்க. ഇപ്പം ഡിപ്രഷനിലേക്ക് ഒരു പേഷ്യൻ്റ് പോവുകയാണെന്ന് എങ്ങനെ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ സാധിക്കും? ஸோ அது வந்துட்டு அவங்க ஓவரால் அவங்க நார்மல் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும். நமக்கு வந்து அப்படி நார்மலாக ஒரு ரொட்டீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நல்லா சிரித்து பேசுகிறாங்க, பட் வந்து சடனாக வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால வந்துட்டு வெளியே சொல்ல முடியாத இன்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ட்ராமா மாதிரி இருக்கிறதுனால அவங்க சடனாக டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. அப்படிங்கிறது வந்து நம்மளாக வந்து டிசைட் பண்ணிட முடியாது. ஆஸ் அ பேரண்ட்ஸாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ யாரும் சொல்லிட முடியாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம வேணால் நினைக்கலாம், ஏன் நல்லா இருக்கு, ஏன் இப்படி டல்லாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், ஃபேஸை வச்சு கேட்கலாமே ஒழிய அவங்க உண்மையாலுமே வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, உண்மையாலுமே அவங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையாங்கிறதும் ப்ரொஃபஷன் மாதிரி இருக்கிற ஆட்காரங்க, சைக்காலஜிஸ்ட் மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் இருக்குது, சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ഈ സോഷ്യൽ മീഡിയ ഇതിനെ എങ്ങനെയാണ് ഇൻഫ്ലുവൻസ് ചെയ്യുന്നുണ്ടോ? கண்டிப்பாக இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ் நான் மீன் பண்ணுறது. ஸோ சோஷியல் மீடியா அடிக்ஷன் வந்து ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. இதை வந்துட்டு வந்து ஒரு ப்ளேமாக சொல்ல முடியாது. பட் இதுக்கு எல்லாருமே காரணம். பீப்புள், பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சிச்சுவேஷன் எல்லாமே எல்லா என்விரான்மெண்ட் ஃபேக்டரும் இதுக்கு வந்து ரீசனாக இருக்குது. பட் அந்த ரீசனாக பார்த்துட்டு இருந்தோம்னா இதுக்கு வந்து ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து அடிக்டட் ஆகிட்டாங்க, ஒன்ஸ் அவங்க வந்து தன்னைத்தானே செல்ஃபாக வந்து பார்த்துக்க முடியல, செல்ஃபாக வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ வந்து அவங்க தான் சஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு எல்லாத்தோட ஒரு ரெஸ்பான்சிபிள் தான், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் போல தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். ஸோ பர்டிகுலராக மெயினாக பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்னு வரும்போது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் ரெண்டுமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து வெரி டேஞ்சரஸான திங். இது வந்துட்டு ட்ரக்ஸை காட்டிலும் வந்து ரொம்ப பயங்கரமான இஷ்யூஸ். ட்ரக்ஸுன்னா நமக்கு வந்து பார்க்கும்போது ஃபிசிக்கலாக பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். பட் சைக்கலாஜிக்கலாக அவங்களோட இது வந்து நார்மலாக இருப்பாங்க.
பட் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டி, ஏதாச்சும் ஒரு பயத்தில் அட்டாக் ஆகி அவங்க வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு போகிற சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தேங்க்யூ சார். யா, தேங்க்யூ.